பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னை பிரைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிங்கிஷான க்ளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட்டை எடுத்து பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக போட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மாற்றிக்கோங்க. ரொம்ப கம்மியாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு இட்லி துணி மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது வந்துட்டு 3 ஸ்பூன், மேக்ஸிமம் 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் தான் தேவை. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை வந்துட்டு எடுத்து ஜூஸாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு 3 ஸ்பூன் இல்லைனா 4 ஸ்பூன் ஜூஸ் வர மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரா மில்க் தான். பாலுக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹோல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஹாஃப்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹாஃப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃபை அப்படியே விட போகிறேன். ஸோ தட் நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடி அப்ளை பண்ணுறோம், ஹோல் ஃபேஸ்க்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் பிக் எடுத்தாலும் கூட லைட்டிங் வந்து மாறுது. ½ அன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது லைட்டிங் மாறுது. ஸோ அதனால் ஹாஃப்க்கு மட்டும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க, நல்லா காயட்டும். இப்போ ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியுது எந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்றது. அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.